எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பஸ் ஸ்டாப்ல மட்டும் டிராப் பண்ணிடுறீங்களா? ஷூர், வாங்க. தேங்க் யூ. நீங்க எந்த ஊரு? நான் சென்னை தாங்க. சிங்கிளா? சிங்கிள் தான். ஒரு செகண்ட் இருங்க. ஹலோ வர்ஷா, உன் புருஷன் என்கிட்டே சிங்கிள்னு சொல்றான், என்னன்னு பாத்துக்கோ. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கு. வாங்க நண்பர்களே, நம்ம ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்கலாம். கன்ஃபியூஸ்டா இருப்பேன், இல்ல ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல இதுவே சொல்லிட்டே இருப்பேன். தெரியல எனக்கே நான் என்ன ஸ்டேட்ல இருக்கேன்னு தெரியாது. இப்ப உங்களுக்கே தெரியலனா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? உங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க, அது எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் வாங்கி தரது, அந்த மாதிரி பண்ணணும். என்னென்ன இந்த மாதிரி பொம்பளையெல்லாம் கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சுங்க. அவர் என்ன பாடுபடுறாரோ. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. அதேதான் சார் நானும் கேட்பேன். நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா தெரியல, மூவி போலாமா தெரியல. இப்ப விட்டுட்டு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பொண்ணை எப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்க முடியும்? அவ்வளவுதான் சார், சண்டை போடுவோம். சண்டை போட்டோன்னே என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டே என்ன பண்ண சொல்றீங்க? இதான் பிரச்சனை சொன்னா இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அதான் சொல்லி. நானும் கேக்குறேன், முதல்ல சொல்லி தானே. தெரியல சார், அந்த தெரியல. ஐயோ, இவங்க எல்லாம் என்ன ஜென்மன்னே புரியலங்க. இதுல ஒரு ஆனந்தம் உங்களுக்கு. வேற என்ன புரியல? அழுவாங்க சார், எல்லாத்துக்குமே அழுவாங்க சார். எதுக்கு அழுவுறாங்கன்னே தெரியாது சார், ஆனா அழுவாங்க. கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ஒரு வாரத்துல எத்தனை தடவை அழுவாங்க? ஒரு வாரத்துல ஒரு 3 டைம்ஸ் அழுவாங்க சார். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் இல்லடா, என்ன பிரச்சனைன்னு கேப்பீங்களா மாட்டீங்களா? நான் கேட்கும் போது தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன இருட்டிட்டு வருது? சரி, கரண்ட்டை கட் பண்ணிடுவோம். ஃபோனில் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு, கரண்ட்டை கட் பண்ணிடுவோம். என்னடா இது போர் அடிக்குது. சரி, கரண்ட்டை கட் பண்ணி. ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறதுங்க இந்த ரீல்ஸு. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காத. ஏய், கொஞ்ச நேரம் பேசிடி. என்னது, தூங்க போறியா? இருடி, கரண்ட்டை கட் பண்றேன். நம்ம இங்க வெயில்ல கஷ்டப்படுறோம், ஜாலியா ஏசில இருக்கீங்களா? இரு, இதோ கரண்ட்டை கட் பண்றேன். என்ன ஒரே சவுண்டா இருக்கு? ஃபங்க்ஷனா? இதோ இரு, கரண்ட்டை கட் பண்றேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பேபி ப்ராமிஸ் பண்ண எந்த சிச்சுவேஷனையும் என்னை கைவிட மாட்டேன்னு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. சரி, இதுக்கு ஓகே. பாத்ரூம் போன என்னடா பண்ணுவேன்? ஒரு மாசத்துக்கு 5 to 6,000 rupees. என்னடி இது? என்னது, 5000 ரூபாய் செலவு பண்றானா? டேய், ஒவ்வொருத்தனோட மாச செலவே அவ்வளவுதான்டா. டேய், என்னடா இது? இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு ஃபேஸ் வாஷ், பாடி ஜெல் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறப்ப என்ன சொல்லுவாங்க? வழக்கமா எல்லா பேரண்ட்ஸும் சொல்றதுதான். முகத்தை அழகுபடுத்துவதற்கு ஒரு அழகு குறிப்பு. அப்படி கேளு. அதாவது சந்தனம் இருக்குல்ல சார், சந்தனத்தோட தயிர் சார், அது தயிரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லெமன் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு 1/2 hour வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஷைனிங் கொடுக்கும், பிரைட் கொடுக்கும் சார். அது ஒரு அழகு குறிப்பு நிகழ்ச்சி மாதிரி சொல்றீங்க தம்பி. இவங்க சொல்றத பார்த்தா பொம்பளையே தோத்துறாங்க போலயே. டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் ரோஸ் வாட்டர், அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி போட்டுப்பேன். அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் கலந்து போட்டு வீட்டுல நீ உட்கார்ந்திருக்க. திடீர்னு யாரோ வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க, என்ன பண்ணுவாங்க? ரூம்குள்ள போயிருவேன். நிறுத்துறா, இதான் யாழ் வீடு. வேணாண்டா, ஏதாவது பிரச்சனை போகுது. டேய், அவ தனியா தான் இருக்காளா? ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. டேய், தனியா நிக்க வேற பயமா இருக்கு. ஐயோ, தனியா வேற விட்டு போயிட்டானே, ஏதாச்சும் பார்த்துட்டா என்ன பண்றது? மச்சான், யாழோட தங்கச்சி தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு உன்னையும் கூப்பிட்டாடா. என்னையா? தோ இருறா வரேன். நான் மட்டும் தனியா வரலடா, இவனும் என் கூட வந்தான். சோலி முடிச்சு. இவன் வந்து உயிர் நண்பன் கிடையாது, காட்டி கொடுக்குறவன். இந்த மாதிரி பசங்கள்ட்ட இருந்து ரொம்ப கவனமா இருங்க. அவன் மேல உள்ள கோவத்தை வந்து இவர் மேல காமிக்கிறான். அவர் சார் செவனேன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, ஏமாந்தீங்களா? हेलो 2 + 2 कितना होता है? 2 + 2 4 और कुछ? वेरी गुड. और 6 + 6? 6 + 6 12 और पूछो ना. लास्ट क्वेश्चन. 3 + 1?
3 plus 1 4 आपको मुझसे बात करके अच्छा लगा? yes थैंक यू, आपका 2 स्टेप वेरिफिकेशन कंप्लीट हुआ। आपने ओटीपी बताया अपना 4124 और आपने पुष्टि करी यस करके। आपके अकाउंट से 14,000 रुपए हमारे अकाउंट में ट्रांसफर हो जाएंगे। थैंक यू सो मच। अबे क्या कर रहे ஒரு பொம்பளை பர்சனா போதுமே அப்படி வளைஞ்சிருவாங்களே. இந்த மாதிரி தான் ரொம்ப பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஆப்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக ஃபோர்ஜரி ஆப்ஸு. இன்னைக்கு நைட் வச்சு என்னெல்லாம் பண்ண போறானோ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போங்க, அவரோட பல நாள் கனவு. ஹச்சி अच्छी இ ही ஆர் आर ஓ वो இது என்னன்னு சொல்ல? पेट्रोल टैंक நல்லா அவரோட தம்பி. என்னோட பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் தேடிட்டு இருக்கேன். நீ அல்லது நீ வரிசையில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தமிழ் பெயர் இந்த எழுத்துக்கள்ல இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த பேர்ல ஒரு நல்ல தமிழ் பெயர் கிடைக்கிறதுக்கு. உங்களை யாராவது எனக்கு ஆன்சர் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் தேடிட்டு இருக்கேன். நீ அல்லது நீ வரிசையில் நல்லா பண்ணுறீங்களா டேய்? நல்ல தமிழ் பெயர். பாயிண்ட் நிலநடுக்கம் நெருப்பு. ஏங்க ஏங்க இங்க ஸ்லாப் போட வாங்க. இங்க வேர்வை சர்பத்து மாதிரி வரும், சில நேரம் ரத்தமும் சர்பத்தா வரும். இந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயுமே இல்லங்க. இது ஒரு குட்டி கேஜிஎஃப்ங்க. ஏங்க நீங்க 10வது ஃபெயில் ஆனாலும் சரி 12வது ஃபெயில் ஆனாலும் சரி இங்க வந்து வேலை செய்யுங்க. இங்க வேலை செய்யும் போது வலிக்கிற வழியில ஏன்டா படிப்பை விட்டுன்னு படிக்கையே போயிருவீங்க. நல்ல அறிவுரை, வாங்க ஃபுல்லாக பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்ட்டு. அங்க பாருங்க, அங்க ஒருத்தவன் செத்து செத்து ஜாலியா இருக்கான். இந்த வெயில்ங்க சூப்பரா இருக்குங்க. நீங்க கிளம்பி உடனே வாங்க. இந்த மாதிரி அற்புதமான இடத்த எங்கயாவது பாத்திருக்கீங்களா? ஏங்க ஏங்க நீங்க காசு செலவு பண்ணி கும்மாம்பட்டிக்கு போறதுக்கு பதிலா இங்க வாங்க, காசு நிறைய சம்பாதிக்கலாங்க. கும்மாப்பட்டிக்காரர் எந்த ஓட்டு ஓட்டுறாரு அவரு. ஏங்க வாங்க, அற்புதமான இடங்க. ஏங்க இங்க ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட இந்த வேலையை பத்தி கேட்போம். ஏங்க இந்த வேலை எப்படிங்க இருக்கு? உயிர் போகுதுங்க. உயிர் மட்டும் இல்லங்க, உடம்பு மட்டும் தாங்க இருக்கும், எல்லாமே போயிருங்க. ஏங்க ஏங்க 120 கிலோ உடம்பு வந்து எதுவுமே பண்ண முடியாம சென பண்ணி மாதிரி வீட்டுல இருக்கீங்களா? உடனே கிளம்பி வாங்க, 20 நாள்ல 20 கிலோ குறைச்சி காட்டுவாங்க. ஏங்க இங்க ஒருத்தர் வேலை அடிச்சு வெளுத்து வாங்குறாரு. ஃபுல்லாக ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச் தெளிவாக இருக்கு. ஆக மொத்தத்தில் நல்லா படிங்கடா. இந்த நொங்க எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுங்க. நொங்க குடிக்க தெரியல. நொங்கு குடிக்க தெரியல? தமிழ்நாட்டு மக்களுக்கே நொங்கு எப்படி சாப்பிடுறது தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நொங்கு எப்படி சாப்பிடுறது சொல்லி தரேன். இங்க பாருங்க, நொங்க எடுத்துக்கோங்க, எடுத்து கட்டர்ல நீட்டுங்க, சடக்குன்னு சொருங்க. அது ஏங்க தாங்க ஹைலைட்டு. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் மறக்காமல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.